மாசி மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. தந்திரி கண்டரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி மாதாந்திர வழிபாடுகளை மேற்கொள்ள உள்ளார். நடை திறக்கப்படும் அன்று எந்த பூஜையும் நடைபெறாது. தவக்கோலத்தில் இருக்கும் ஐயப்பன் மீது பூசப்பட்டுள்ள விபூதி அகற்றப்படும். பின்னர் இது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் உள்ளிட்ட வழிபாடுகள் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்து கோரி போராடிய பருவநிலை செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கு கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவித்துள்ளது. அவரது உடல்நிலை காரணமாக விடுவிக்க வேண்டும் என அவரது மனைவி கீதாஞ்சலி தாக்கல் செய்த மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி சிறை கையேட்டின்படி 28 முறை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவர் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ காரணத்தால் ஜாமீன் வழங்க முடியாது என்றும் வாதிட்டார். நிலக்கரி சுரங்க வெடிவிபத்தில் தொழிலாளர்கள் பலி விவகாரத்தில் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மேகாலயா அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேகாலயா மாநிலம் கிழக்கு ஜெயந்தியா ஹில்ஸ் மாவட்டத்தில் கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த நிலக்கரி சுரங்க வெடிவிபத்தில் 30 தொழிலாளர்கள் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் முதலீட்டு திட்டத்தின் பெயரில் மோசடி செய்த நடிகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மைன்புரி மாவட்டத்தில் முதலீட்டு திட்டம் என்ற பெயரில் கிராம மக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த திரைப்பட நடிகர் ஸ்ரேயாஸ் தல்படே உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வங்கி பெயரை பயன்படுத்தி பணம் வசூலித்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பு 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் பிரதிநிதிகளுடன் டெல்லியில் கலந்துரையாடினார். பிரிக்ஸ் அமைப்புக்கு 2026ஆம் ஆண்டு இந்தியா தலைமை வகிக்க உள்ளதால் நிலைத்தன்மை, புதுமை, ஒத்துழைப்பு, நிலைப்பேறு என்ற தலைப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் பிரிக்ஸ் அமைப்பு உலக அரசியலில் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் 2026 இந்திய தலைமைக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளன என்றும் கூறினார். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோரின் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க வரியால் இந்தியாவிற்கு பல 100 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாம் யாரிடம் எண்ணெய் வாங்க வேண்டும் என அமெரிக்கா முடிவு செய்வதாகவும் இந்தியர்களின் தரவுகளை அமெரிக்காவுக்கு மத்திய அரசு விட்டுவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இந்தியாவின் தரவுகளை வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டதாக கூறிய ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுப்பு தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை எனவும் இது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் அவர் சாடியுள்ளார். திருவண்ணாமலை அடுத்த சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை தேவாலயத்தின் 131வது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி பூப்பல்லக்கு தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இந்த தேர்பவனியில் குழந்தை இயேசு, அந்தோணியார், சவேரியார், கெபினேசர், தாவிது ஆகியோரது தேர்களும் ஊர்வலமாக வந்தன. உத்தரப்பிரதேசம் ஜபன்பூரில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கட்டாய தகுதி விதிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய விதிமுறைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறிய ஆசிரியர்கள் அதை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் மத்திய இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரிக்கு எதிராக அவர்கள் முழக்கம் எழுப்பினர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள புகழ்பெற்ற மகா காளேஸ்வர் கோவிலில் நவராத்திரியின் 6ஆம் நாளை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிவன் ஸ்ரீ ஹோல்கர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடந்தன. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டம் பானி பகுதியில் சாலை மூடப்பட்டிருந்ததால் அவசர சிகிச்சை நோயாளியை கிராம மக்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் தூக்கி செல்லும் அவலநிலை ஏற்பட்டது. மேலும் நோயாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் அவரது உடலை மீண்டும் 4 கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்றுள்ளனர்.
இதுபோன்ற அவலநிலை தொடராமல் இருக்க சாலைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியின் கலிந்திகுஞ்ச் பகுதியில் ஆற்று நீரின் மேல் நச்சுத்தன்மை கொண்ட நுரை கலந்து ஓடியது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆற்றின் மேற்பரப்பில் அதிகளவில் வெள்ளை நிற நுரை திரண்டு காணப்பட்டதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் மாசு மற்றும் கழிவுநீர் கலப்பு காரணமாக நச்சு நுரை உருவாகி இருக்கலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் ஆஸ்திரேலியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பெர்ராவில் அவர் பிரதமர் ஆல்பனீஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த டிசம்பர் 14 சிட்னி நகரின் போண்டி கடற்கரை பகுதியில் யூதர்களின் ஹனுக்கா நிகழ்வின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு ஆல்பனீஸ் அழைப்பின் பேரில் ஹெர்சாக் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் ஹெர்சாக் இந்த பயணம் மிகவும் உணர்ச்சி பூர்வமானதாக இருந்ததாக தெரிவித்தார். கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப் பேரழிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போப் லியோ வாட்டிகனில் பிரார்த்தனை செய்தார். 27 நகராட்சிகளில் 50,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை இடம்பெயரச் செய்துள்ள இந்த வெள்ளம் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போப் லியோ சிறப்பு பிரார்த்தனை செய்தார். இந்தியா ஹங்கேரி இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் சிபி ஜார்ஜ் ஹங்கேரி வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் போக்லார்கா உடன் 11வது சுற்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் அரசியல், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல், நீர் மேலாண்மை, மருந்துகள், விண்வெளி, விளையாட்டு, கல்வி மற்றும் கலாச்சார உறவுகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. போலந்து நாட்டில் கடும் பனிப்பொழிவால் நதிகளில் உருவான பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பெஸ்துலா நதியின் மேற்பரப்பில் உருவான பனியை படகுகள் மூலம் ஊழியர்கள் உடைத்து அகற்றி வருகின்றனர். வெப்ப உயர்வால் திடீரென உருகி பனிக்கட்டிகள் கீழ் நோக்கி நகர்ந்து ஆபத்தான முறையில் அடைப்புகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் பல கிராமப்புறங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க கோயம்பரா நகரை சுற்றியுள்ள அணைகள் உடையும் அபாயம் உருவாகியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 3,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஜனவரி இறுதி முதல் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளை தாக்கிய பலத்த புயல்களால் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை வில்லிவாக்கத்தில் வாங்கிய நிலத்திற்கு பணம் தராமல் ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பூர்வீக நிலத்தை வாங்கி மீதி தொகையை வழங்காமல் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் சுக்கி என்பவரை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் ரயில்வே ரோடு பகுதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மேம்பால பகுதியில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பள்ளி மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் மாணவிகள் சிரமத்தை சந்திப்பதாகவும் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணி மேற்கொள்ளவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை அருகே திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் கருகும் நிலையில் உள்ள தாளடி பயிர்களுக்கு டீசல் என்ஜின் மூலம் விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதனால் 40,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தாளடி பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வாடும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பைகுலா ஈஸ்ட் பகுதியில் உள்ள கிருபா டவர் கட்டிடத்தில் லிப்ட் கேபிள் அறுந்து விழுந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். 4வது மாடியிலிருந்து லிப்ட் கீழே விழுந்த நிலையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் வழக்கின் இறுதி விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி தேர்தல் வெற்றியை எதிர்த்து சைதை துரைசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் விஜய் விஷ்ணோய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் முறையான ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இறுதி விசாரணையை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கனடாவில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கனடாவில் நிகழ்ந்த இந்த கொடூர துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிர்ச்சியடைய செய்துள்ளதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் கனடா மக்களுடன் இந்தியா ஒன்றுபட்டு நிற்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.